தனியார் பேருந்துகளின் அதிவேக பயணம் ஆபத்தை ஏற்படுத்துகிறதா என்பது குறித்து சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கவர்மெண்ட் பஸ்ல தான் அந்த இது மோட்டர் அந்த டோர்ஸ் இருக்குது. பட் பிரைவேட் பஸ்ல 1-2 தான் இருக்கும், நிறைய இதுல இருக்காது. அதனால கண்டிப்பா பிரைவேட் பஸ்க்கு டோர்ஸ் வச்சுதான் ஆகணும். இவங்க ஸ்பீடா போனாங்க, டோர்ஸை க்ளோஸ் பண்ணாங்கன்னா யாரும் ஸ்டெப்ஸ்ல நிக்க முடியாது. இவங்க டோர்ஸை வைக்காம கூப்பிட்டு போறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிப்படும், நிறைய இதுவாகுது. இங்கே 2-3 பஸ் இந்த 2 monthsல நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. அதனால அதெல்லாம் தடுக்கணும்னா டோர்ஸ் வைக்கணும், ஸ்பீடுக்கு கம்மி பண்ணணும் சார். மெயினா இன்றைய காலகட்டத்தில் தனியார் பேருந்துகளில் அதிக மக்களை ஏற்றி கொண்டு செல்கிறார்கள். அதற்கு 55 சீட்டு தான் அனுமதி உள்ளது. ஆனால் இன்று 110-120 சீட்டு ஏற்றி கொண்டு போவதும் காவல்துறை அதை கண்காணிப்பதும் இல்லை. அதே போல அரசு பேருந்து இயக்குநர்களும் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் அதை கண்டுகொள்வதில்லை. அதன் மீது உடனடியாக தமிழக அரசு கவனம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். காலையில் டைம்ல எல்லாருமே இந்த ரோட்ல 2 வீலர்ல பாத்தீங்கன்னா நிறைய வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கூல் போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் பஸ் வேகமா போறதுனால அந்த 2 வீலர்ல போறவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஆபத்தை கொடுக்குறது அப்படிங்கிறது யாராலுமே இதை மறுக்க முடியாதுங்க. இது கண்டிப்பா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வரைமுறை கொண்டு வரணும். இந்த தமிழக அரசு அதுக்கான உண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குங்க. வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா எல்லா பிரைவேட் பஸ்லயும் வேக கட்டுப்பாட்டு கருவி பொறுத்தனா மட்டும்தான் அந்த வேகத்தை குறைக்க முடியும். கவர்மெண்ட் வண்டியெல்லாம் காலியா போகுது, இந்த பிரைவேட் வண்டியெல்லாம் ஃபுல்லா தள்ளி விட்டுட்டு ஒண்ணுக்கு முன்னால 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அப்படியே உரைச்சிக்கிட்டே போய் தான் போறாங்க. இதனால இப்ப பாருங்க, பக்கமா போய் எத்தனையோ பேர் 7 பேர் செத்து போயிட்டாங்கன்னு டிவியில நியூஸ் வரும்போது ரொம்ப சங்கடமா இருக்குது. இனிமேனாலும் இதை அந்த ஆர்டிஓ இதெல்லாம் கண்காணிச்சு அந்த மீட்டருக்கு இதெல்லாம் பொருத்தமா அந்த வேக கட்டுப்பாடு கருவின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கரெக்டா போகுதானே கண்காணிச்சா அந்த மாதிரி உயிர் பலி சேதங்களை குறைக்கலாம். ஆபத்தை ஏற்படுத்துகிறதா தனியார் பேருந்துகளின் அதிவேக பயணம் என்ற கேள்விகளுக்கு சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.